வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, 8வது ஊதிய குழு அதிரடியாக உயரப்போகும் அடிப்படை சம்பளத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது ஊதிய குழு விரைவில் அமைக்கப்பட உள்ள நிலையில் அடிப்படை சம்பளம் இதுவரை இல்லாத அளவிற்கு எகிரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 30 கேபினெட் அமைச்சர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை பங்கேற்றுக் கொண்டார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசிடம் 8வது ஊதிய குழு உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. புதிய அரசு 8வது ஊதிய குழுவை அமைப்பது குறித்த ஆலோசனை நடத்தும் என கூறப்படுகிறது. ஆனால் அது எப்போது என்ற தகவல்கள் எதுவும் இல்லை என்றாலும் அடுத்த ஆண்டிற்குள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மோடி தலைமையிலான அரசு மிகப்பெரிய ஜாக்பாட்டை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆணையம் அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தொடர்பான பரிந்துரைகளை மத்திய அரசிடம் வழங்கும். இந்த பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் 1 கோடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். கடந்த காலங்களில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய ஊதிய குழு பரிந்துரைகளை மத்திய அரசு அமுல்படுத்தி வந்தது. 7வது ஊதிய குழு 2016 ஜனவரியில் அமலுக்கு வந்தது. இந்தியாவில் 8வது ஊதிய குழு ஜனவரி 2026 முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. இவ்வாறு நடந்தால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்க வாய்ப்புள்ளது. 8வது ஊதிய குழுவில் பல்வேறு படிகளில் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 இருக்கும் நிலையில் 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமுல்படுத்தப்பட்டால் அவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 26,000 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.